வாவ்! எவ்வளவு ஒரு அற்புதமான மரம் இது. வேலைய ஆரம்பிப்போம். அ, அ. ஆ. ஆஹா! இது உடைஞ்சு போச்சா? இது மட்டும் தான் பாக்கி இருந்தது. இப்போ நான் இத வச்சு இது மொத்தத்தையும் வெட்டி போட்டுடுறேன். மரத்தை எப்படி வெட்டணும்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன்டா. ஆ? ஓ? ஆ? இது பிரமாதம் இல்ல? இத வெட்டுறதுக்கு இதுவே போதும். யோ! என்னது? ஓ! ஆ! என்ன உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இது என்னதுடா இது? நீ என் நாட்டு மக்களை வெட்டி இந்த பூமியே நாசமாக்கிட்டு இருக்க. நாங்க ஒரு காலத்துல கம்பீரமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா நாங்க இப்ப பேசக்கூட தயங்கி நிக்கிறோம். நான் தான் இந்த மரங்களின் சக்தி வாய்ந்த மகாராஜா. இதுக்கு மேல என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? இனிமே உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணா பண்ணினேனா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மனுஷங்கள மாதிரி பேசுற மரமா? அடே லக்கானி ரொம்ப மூலக்காரதாண்டா. இப்போ இந்த மரத்தை மட்டும் நான் வெட்டுனா போதும். அதுக்கப்புறம் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அப்புறம் யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. போகாத. வா! சரி இங்க பாரு. நான் வாக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறமா எந்த ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டேன். ஆனா கடைசியா ஒரு முறை ஒன்றை மட்டும் நான் வெட்டிக்கிறேன். யா! நான் மறந்தே போயிட்டேனே. இதுதான் இப்ப வேலை செய்யாதே. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன மன்னிச்சிரு. நீ என்ன பண்ற? எனக்கு கூசுது. இப்படி கிச்சு கிச்சு போட்டுறத முதல்ல நிறுத்து. எழுந்திருங்க என் நண்பர்களே. எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு கிச்சு கிச்சு முட்டுங்க. இங்க என்ன நடக்குது? என்ன விட்டுருக்க? வெறும் கனவு தாண்டா. ஆனா இதெல்லாம் உண்மை மாதிரியே இருந்தது. ஒருவேளை இந்த மரங்களின் ராஜா என் கனவுக்குள்ள வந்து என்ன பயமுறுத்தினானா? ஓஹோ ஆண்டவா, இப்ப என்ன காப்பாத்திக்க இந்த காட்டுல இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டியாகணுமே. டேய் அண்ணா, அவன் சொன்னதை கேட்டியா? அவன் அந்த மரத்தெல்லாம் வெட்ட போறானா? இப்ப என்ன பண்றது? எல்லா மரத்தையுமா? ஆமா ஆமா. உண்மையா சொல்றீங்களா? சரி ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. அந்த லக்க கெட்ட கனவு கண்டா. அப்புறம் மொத்த காட்டையும் வெட்ட போறதா பேசிக்கிட்டு இருந்தான். அவனோட மூளை மொத்தமா வழுகி போயிடுச்சு. அவன் ஏதோ மரங்களுக்கு ராஜான்னு பேசிட்டு இருந்தான். ஒருவேளை அது மட்டும் உண்மையா இருந்தா சூப்பரா இருக்கும். சரியா சொன்ன. நம்மளால அவனோட கனவை நிஜமாக்க முடியும்.
தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி பால் குடிச்சுட்டு தூங்கினா எனக்கு கெட்ட கடமெல்லாம் வராதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம போய் படுத்து தூங்குவோம். இந்த நிலவை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. நான் இங்க வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இங்க என்னடா நடக்குது? கண்டிப்பா நான் ஏதாவது கனவு தான் கண்டுகிட்டு இருக்கணும். பால் குடிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க மம்மி. இங்க என்னடா நடக்குது? நான் தான் மரங்களின் ராஜா. என்ன மரங்களின் ராஜாவா? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மரங்களின் ராஜா. நான் எந்த மரத்தையுமே வெட்டலாம், என்ன நீங்க மன்னிச்சிருங்க. அடே மரம் வெட்டி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்டா. நீ ஒத்த காட்டையும் வெட்ட நினைக்கிற. உன்னால இந்த மரங்களின் ராஜாவை முட்டாளாக்க முடியாது. என்னைய மன்னிச்சு விடுங்க. நான் வாக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஒரு நிமிஷம். ஒருவேளை இது வெறும் கனவுன்னா நான் எதுக்காக பயப்படுறேன்? நான் எப்படிடா உன்னை நம்புறது? உன்னால யாருக்கும் நல்லதே நினைக்க முடியாது. நீ மனசளவுல ரொம்ப கெட்டவன். எனக்கு உன்னோட நம்பிக்கை பத்தி எல்லாம் கவலை இல்லடா. இது ஒன்றத்துக்குமே லாயக்கே இல்ல. நான் ஆரம்பத்திலேயே இதை பயன்படுத்தி இருக்கணும். என்ன என்ன ஆச்சு? உன் ஆயுதங்கள் எதுவும் உனக்கு பயன்படலையா? எதுக்கு நீ ரொம்ப வெக்கப்படணும்? இது வெறும் ஒரு கனவுதான். இது உனக்கு ஒரு கனவுன்னு தோணுதா? இல்ல, கனவுலாம் எனக்கு தோணல. ஒருவேளை என் கனவு உண்மையிலேயே நடக்குதா? எங்க ஓடுற? இல்ல, என்னைய காப்பாத்துங்க. என்னுடைய காட்டு மக்களே, வானிலிருந்து தாக்குங்க. நல்ல வழியா தப்பிச்சு போட்டான்டா. எல்லா மரங்களையும் வெட்டப் போறியா? ஐயோ, அதுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அட கொஞ்சம் சும்மாறா. அட கிச்சு கிச்சு முட்டாத. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஐயோ வேணாம், ஐயோ வேணாம். அடே மரமற்றவனே, நான் கட்டளையிடுறேன். இனி நீ ஒரு மரத்தை கூட வெட்டக்கூடாது. நான் கண்டது எல்லாமே கனவுன்னு நினைக்கிறேன். ஆனா என் முகம் பிசு பிசுன்னு இருக்கு. அப்படின்னா இது ஒரு கனவு இல்லையா? இப்போ இந்த மரவெட்டி பையன் கொஞ்ச நாளைக்கு மரம் வெட்ட மாட்டான். அப்படி வெட்டினா மரங்களின் ராஜா திரும்ப வர வேண்டியதா இருக்கும்.
எனக்கு சோளம்னா ரொம்ப பிடிக்கும். நான் அதை பத்தி பாட்டு பாட போறேன். எனக்கு சோளம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து சீக்கிரம் சாப்பிட்டு முடி. நீ எவ்வளவு பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்க? சரி, ஓகே. இப்ப பாருங்க அண்ணே. பாத்தீங்களா, நான் மொத்த சோளத்தையும் ஒரே வயல சாப்பிட்டேன். நீ உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன்டா. அன்பர்களே, நண்பர்களே, எல்லாரும் இங்க கவனிங்க. இன்னைக்கு உலகத்தோட பசுமை நாள். அதனால நிறைய செடி கொடிகளை நடுங்க. உங்களோட உதவியோட உலகத்தையே பசுமையாக்கலாம். அண்ணா, அவன் நம்ம கிட்டயா பேசுறான்? ஆமாண்டா, இந்த மாதிரி மரம் செடிகள்லாம் வைக்கிறது நம்மளுடைய கடமை. புரிஞ்சுதா? எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. எனக்கு மரம் நடுறதுலாம் அல்வா சாப்பிடுற மாதிரி. உனக்கு ஞாபகம் இருக்கா, போன வருஷம் நாம ஒரு செடியை நட்டு வச்சோம். இந்த வருஷம் அது மரமாயிடுச்சு. என்ன விட உயரமா? ரொம்ப பறக்காதடா பொடியா. வா, நம்ம போய் அதை பார்க்கலாம். வாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய மரங்கள் வைக்க நமக்கு உத்வேகம் கிடைக்கும். வாங்க. அடே நில்லுடா, உனக்கு வழி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. போன வருஷம் நாங்க போயிட்டு வரும்போது அடையாளம் வச்சுட்டு வந்தேன். என்ன பையன் அவன், அப்பப்போ சிக்ஸ் அடிச்சிடறான். அடே நில்றா டபுளு, நானும் வரேன். ஓ, இதுல போட்டிருக்கிறபடி இப்படி. யாரும் அந்த வழிகாட்டுற போட உடைச்சு போட்டிருக்காங்க. இப்ப எந்த பக்கம் போகணும்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு அண்ணே. அங்க பாரு, இதை என்கிட்ட கொடு. பார்த்து பொறுமையா. அண்ணே, நீங்க எவ்வளவு புத்திசாலி. எனக்கு வழி ஞாபகம் வந்துருச்சு. வாங்க வாங்க. அடே டபுளு, ஓடாத. யா, அதோ பாருங்க, அங்க இருக்கு. உனக்கு அடிப்படல. இதோ நான் விட்டுட்டு போன கொடி இருக்கு. இந்த கொடி இந்த பக்கம் தான் திசையை காட்டுது. வாங்க. இங்க போறேன்னா இது இந்த பக்கம் காட்டுது. இந்த பக்கம் வாடா. இவன் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கான். என்ன பக்கத்துல வந்துட்டோமா? நான் நம்புறேன். அந்த மரம் இங்கதான் பக்கத்துல இருக்கு. டேய் அண்ணா, நீ பாத்தியா? அந்த மரம் பெருசாயிடுச்சா? சொல்லுடா, பெருசாயிடுச்சா? அது ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு பார்த்து உறைஞ்சு போயிட்டியோ? சொல்லுண்ணா, சொல்லு. என்ன என்ன? நம்மளோட மரத்தெல்லாம் யாரு வெட்டி இருப்பா? அழாதடா டபுளு, அப்புறம் நானும் அழ ஆரம்பிச்சிருவேன். இந்த செடியை நாங்க நட்டு வைக்கிறோம். இது பெருசா வளர போகுது. இதுல தண்ணி ஊத்துறோம். இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுல வர பழத்தை சாப்பிடுவோம். இந்த செடியை நாங்க வளர்க்க போறோம். இந்த செடி மரமா வளர போகுது. இது நல்லா பெருசா வளர போகுது. அன்பான நண்பர்களே, இங்க ஒரு அற்புதமான மரத்தோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க தான் நம்ம ஒன்னா வந்திருக்கோம். நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. இந்த சின்ன செடி பெருசா வளர்ந்து ரொம்ப வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மரத்துக்கு நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது எவ்வளவு பசுமையா அது இருந்துச்சு. அந்த தருணத்துல அளவுக்கு மீறிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அதை நான் மறக்கவே மாட்டேன். உன்னை நான் நடும்போது எனக்கு அடிபட்டது. அதை கூட நான் மறக்கவே இல்லை. நான் எப்போதுமே உன்னை எந்த காலத்திலயும் மறக்கவே மாட்டேன் நண்பா. டபுளு, நீ ரொம்ப சரியா சொன்ன. இத கேட்கவே நல்லா இருந்தது. இது கொஞ்சம் கூட சரியே இல்ல. இப்ப இன்னொரு மரத்தை வெட்டுறதுக்கான நேரம். சீக்கிரமா விழுந்துரு. யா. இப்பெல்லாம் மக்கள் புதுசு புதுசா மரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் வியாபாரமும் நல்லா போய்கிட்டு இருக்கு. உனக்கு கேட்டுச்சா? இது கண்டிப்பா அந்த லக்க பயல தான் இருக்கணும். அவனேதான் நான் நினைச்சேன். வா, நம்ம போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். என்ன, நான் இன்னைக்கு நிறைய மரங்களை வெட்டி போட்டேனா? இல்லையே, இல்லவே இல்ல. நீ இன்னைக்கு நிறைய மரத்தை வெட்டிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியாடா? அப்படின்னா நீங்க ஒளிஞ்சிருந்து நான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தீங்களாடா? ரொம்ப புத்திசாலி மாதிரி நடிக்காத. இப்பவே நான் உன்னை ஆகாயத்துக்கு பறக்க வைக்கிறேன். அவசரப்படாதே, நில்லு. இவன் இந்த கோட்ல இருக்க எல்லா மரத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதுவும் இப்பவே. அப்படியாடா?
வாங்க பாருங்க. என்ன டேய் நீங்க முதல்ல என்ன பிடிச்சாதானடா நான் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட. எங்கடா ஏய், போற ஓடாத மரவெட்டி நில்லு. பயலே ஆ, இல்லக்கா உன்னால ஓடி ஒளிய முடியாது. நான் ஒண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இல்லடா. இன்னைக்கு உலக பசுமை நாள். அதனால நீங்க நல்லதா எல்லாரும் போச்சு. நிறைய மரங்களை நடுங்க. ஆ, பிரமாதமான விஷயம். நிறைய மரங்கள் இருந்தா நிறைய வருமானம். இந்த வாரம் எனக்கு நிறைய வேலை இருக்க போகுது. நான் மனசு நிறைய மரங்களை வெட்டலாம். அந்த கரடிங்க என்ன தொந்தரவு பண்ணாதுங்கன்னு நம்புறேன். அடடா, ஒரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேனே. நான் அதுங்க நட்டு வச்ச அந்த மரத்தை வெட்டி விட்டேன்ல. இல்ல. இல்ல. யா. ஐயோ ஆண்டவா. ஹலோ, இது வேட்டையாடுறவங்களையே வேட்டையாடுறவங்க நம்பரா? நான் ஒரு 2 மோசமான கரடிகளை சமாளிக்கணும். ஆஹா, ஒரு புது ஆயுதமா? சரிப்பா, நான் வாங்கிக்கிறேன். ஆஹா ஆஹா, என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. என் புது ஆயுதத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்கடா. ஆ, இருடா கரடிகளா. ஆ. குளிருது. இந்த ஆயுதம் பிரமாதமாலாம் இருக்கு. இதுல இருந்து சொக்க வைக்கிற மருந்துகள்லாம் வரும். ஒவ்வொரு தோட்டால இருந்து வித்தியாசமான மருந்து வரும். கொஞ்சம் இரு அண்ணா. நான் ஏறிறேன். என்னால இந்த எரிச்சல தாங்க முடியல. காப்பாத்துக்க அண்ணா, என்ன காப்பாத்துட்டா. எனக்கு உடம்பெல்லாம் எரியுது பிரமாதம்டா. அண்ணா. இது நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். லக்கா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஆ, இந்தோடா. அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? யாரோ என்ன கிச்சு கிச்சு விடுறாங்க. இந்த ஆயுதத்தால பண்ண முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நான் இந்த காட்டுக்கே ராஜாவாக போறேன். அண்ணா, நீ யோசிக்காம எங்க கூட மோதிட்டல்ல, உன்னை நான் விட மாட்டேன். நீ இத ஞாபகம் வச்சுக்கோ. நான் கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன். நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோடா. யாராலையும் என்ன தோக்கடிக்கவே முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்க. அந்த கரணிங்க இதுக்கப்புறம் என்ன எதுவுமே தொந்தரவு பண்ணாதுங்க. மரம் சரி. ஏ முட்டா பசங்களா, இது வரைக்கும் என்கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தலையாடா? அது என்னோட கார் கதவா என்ன? இங்க பாடுறா, இப்ப நீங்க 2 பேரும் காலி. ஜாக்கிரதை. நீங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அண்ணா, இவன் நிறுத்தவே மாட்டேங்கிறான். தாக்க தயாராகிருடா. சரி. இப்போ என்ன நடக்க போகுது? ஏ மரவெட்டி பயலே, இதோ வாங்கிக்கோ. அடி. ஆ. ஏய் என்னடா பண்றீங்க? ஆண்டவா. ஆறு, இன்னைக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு. இவன் தண்ணிக்குள்ள போயிட்டான். சரியா சொல்லடா தம்பி. ஐயோ. தக்கலாம் வா. யா. என்னைய விட்டுடுங்கடா. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. எவ்வளவு பெரிய முட்டா பசங்க இவங்க. என் ஆயுதத்தை எங்கிட்டயே திரும்ப கொடுத்துறாங்க. இந்தா சவுக்கு மறு விதையா? சரியா சரியா சொன்ன. சொன்ன. இதை வச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அத அத நட்டு நட்டு வை. வை. இது நியாயமா இல்லடா. ஒரு மரம் வெட்டி மரத்தை வெட்டுறதுக்காக தாண்டா போவான். முட்டா கரடிகளா, இப்படி பண்ண வச்சுட்டீங்களா? இப்பதான் நீ சரியான விஷயத்த பண்ற. இப்படியே பண்ணிக்கிட்டு இரு. எப்பவும் நல்ல ஏய், வேலையே அண்ணா, இங்க பண்ணு. பாரு. என் வாயால எப்படி தண்ணிய பறக்க வைக்க முடியுதுன்னு பாரு. நான் என்னோட மரம் வெட்டுற லைசன்ஸ் என்
இன்றைய முக்கிய செய்திகள். பறவைகள்ல இருந்து பரவுற நோயால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்க கைகளை நல்லா கழுவணும். இந்த நோய் ரொம்ப தீவிரமா பரவிக்கிட்டு வருது. நிறைய பறவைகளும் இந்த நோயால பாதிக்கப்பட்டு இருக்கு. ஒருவேளை நீங்களும் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு உடனே போங்க. நிலம ரொம்ப மோசமா இருக்கே. நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு தெரியும் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நான் தான் உன் பாஸ் பேசுறேன். எனக்கு அனுப்ப வேண்டிய பொருள் எல்லாம் எங்க? அது வந்து ஐயா, நான் இப்பதான் அதையெல்லாம் எடுக்கலாம்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னும் என்னோட பொருள் எல்லாம் நீ அனுப்பவே இல்லையா? ஒரே தொட்டால உன் மண்டையில ஓட்ட போடவா? இல்ல வேணாம் வேணாம். இந்த பைத்தியக்காரன் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓட்டலாம் இதோ வந்துட்டோம். நான் எவ்வளவு பயந்துட்டா. நிறைய பறவைங்க இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒருவேளை நீங்களும் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போங்க. பறவைகள்ல இருந்து பரவற நோயா? என்னை விட்டு தள்ளி போயிடு. எனக்கு எந்த நோயும் வேணாம். என்னை விட்டு போயிடு. என்னை ஏடி விட மாட்டேங்கிற. உனக்கு என்னாச்சு? எழுந்துரு. உனக்கு என்னாச்சு? எழுந்துரு. ஏதாவது பேசு. எழுந்துரு நண்பா, எழுந்துரு. உனக்கு எதுவும் ஆகாது நண்பா, எழுந்துரு. பிடிச்சி ஆட்டாம இருந்தா தானே எழுந்திருக்க முடியும். சரி எழுந்துடுறா நண்பா, எழுந்துடு ப்ளீஸ். கொஞ்சம் இரு, ஒரு நிமிஷம். அந்த லக்கா ரொம்ப டென்ஷனா இருந்தான். பிரச்சனை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஐயோ இல்ல. உங்களுக்கு வாந்தி வர மாதிரியோ இல்ல ஜுரம் வர மாதிரியோ இருந்துச்சுன்னா நீங்க யார் பக்கத்துலயுமே போகாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த நோய் வந்துருச்சுன்னு நினைச்சா மருத்துவரை எனக்கு இப்ப பாருங்க. பறவை காய்ச்சல் வந்துருச்சு. நான் என்ன பண்றது? சுடுதண்ணி வச்சு பேசாம குடிச்சிடலாம். இப்ப எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஆண்டவா, தண்ணியே இல்லையே. எனக்கு மட்டும் ஏன் எப்போ இப்படி எல்லாம் நடக்குது? என்ன நடக்குது? தண்ணியே வர மாட்டேங்குது. சீக்கிரமா வா. இது சரியா இல்ல. நான் உடனே என்ன சுத்தம் பண்ணியே ஆகணும். தண்ணி தான் சில்லுன்னு இருக்கும். ஆனா அந்த பறவை காய்ச்சலை விட மேலா இருக்கும். ஓகே, உன்னால பண்ண முடியும். லக்கடா யாரோட இந்த உலகத்துக்கு காட்டுறான். ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஹலோ, இது வந்து மருந்து கடை நம்புறாங்க. ஆமா சார். எனக்கு கொஞ்சம் மருந்துக்கெல்லாம் வேணும். எல்லாமே வித்து போச்சா? அப்படின்னா இந்த பறவை காய்ச்சல நான் எப்படி போக வைக்கிறது? ஹலோ, இருப்பா. எதுக்காகப்பா போன கட் பண்ண? அவ்வளவுதான், இனி பொறுக்க முடியாது. நான் முடிய வேட்டையாடியே தீருவேன். ரொம்ப குளிருதே. இப்ப நல்லா இருக்கு. எனக்கு பசிக்குது. நீ என்ன இங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கியா? உனக்கு புரியலையா? எனக்கு உடம்பு சரியில்லை. அச்சோ, எனக்கு ஜுரம் அதிகமாகிட்டே இருக்கு. நான் உடனே எழுந்து போய் டாக்டரை பார்த்தே ஆகணும். இல்லைன்னா என் கதை புரிஞ்சிடும். சரி, நான் வரேன். உனக்கு என்னதாயா வேணும்? நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அது சரி, நீ தூங்குறதுக்காக தான் நான் சம்பளம் கொடுக்கறேனா? அது என்னன்னா ஐயா, எனக்கு ஜுரம் அடிக்குது. உனக்கு சளி பிடிச்சிருக்கோ ஜுரம் அடிச்சிருக்கோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஒழுங்கு மரியாதை எனக்கு அனுப்ப வேண்டிய லோடெல்லாம் அனுப்பு. ஆனா உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா. இப்போ நான் என் வேலையை விட போறேன்.
ஆச்சோ! அது உனக்கு கிடைச்சா? வாடா ஆமா, போய் பார்க்கலாம். நீங்களே எங்க போறீங்க? சரி ஓகே, அப்படியே நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் கடைசி மரம். இதை வெட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் சுட தண்ணி வச்சு குளிச்சு விட்டு படுத்து தூங்கி போடலாம். ஐயா! நாங்க உன்னை கையும் களவுமா பிடிச்சிட்டோம். அந்த ரம்பத்தை கீழே வை. இங்க பாருங்கடா, என்கிட்ட வராதீங்க. ஆ. ஆ. இவைய சிலை ஆயிட்டோம். ஆ! அந்த பறவையை இங்க இருந்து கூட்டிட்டு போகலாம். அவன் எதுக்காக அந்த பறவையை பார்த்து பயந்து ஓடுறான்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு நோய் இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆ, நீங்க 2 பேரும் எதுக்கு ஓடுறீங்க? எனக்கு எந்த நோயும் இல்ல. இங்க பாரு, இப்பதான் நீ தும்பன. என்னை விட்டு கொஞ்சம் விலகியே இரு. ஆமா, எனக்கு தும்மல் வந்தது. நேத்து நைட்டு என் வீட்டை என்னால கண்டுபிடிக்க முடியல. அதனால வெளியில பெஞ்ச்ல படுத்து தூங்கிட்டேன். அதனாலதான் எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அங்க என்னால தூங்கவே முடியல, ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் எனக்கு சளி பிடிச்சிருக்கு. ஓ, அப்படியே கதை. இது கேட்டது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் உன்னை இப்ப நம்புறேன். டேய் அண்ணா, எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. நம்ம ஏன் பறவை மாதிரி வேஷம் போட்டுட்டு அவனை பயமுறுத்த கூடாது? சரியான யோசனை தான். இது கண்டிப்பா வேலை செய்யணும் தம்பி. இங்க பாருங்க, நான் ஒரு அழகான பறவை மாதிரி பறந்துகிட்டு இருக்கேன். ஊ, ஊ, ஊ. என்ன பாருங்க. அடடா, என்னாச்சு? டேய் தம்பி, சீக்கிரமா எழுந்துடுறா. எவ்வளவு குளிருது. எனக்கு இன்னும் நிறைய துணிகள்லாம் வேணும். ஆச்சு! இதுக்கு மேல முடியாதுப்பா. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம். ராத்திரி ஆனது நம்ம வேலையை முடிப்போம். டப்ளு, நீ ஒரு பறவை மாதிரி நடக்கணும்டா. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இது முட்டாள்தனமா தெரியுது. அவனை பயமுறுத்துறதுக்காக நம்ம ரெடியாகி வந்தோம். அவனை எங்கேயுமே காணோம். நாம அவனை கண்டுபிடிக்கலாம்டா. டென்ஷன் ஆகாத. என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் என்ன பண்றது? மனசை தளர விடாத. வாடா, நாம அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம்டா டப்ளு. சரி. என்னது இது? என்னைய காப்பாத்துக்க. ஒரு ராட்சச பறவை. நல்ல வழியா கருத்து தப்பிச்சு வந்துட்டேன். இங்க ஒண்ணு நிக்குது. சரி ஓகே பாடா, கிளம்புறேன். அண்ணா, என்ன மறந்துட்டு போயிடாத. சீக்கிரம் வாடா. பாத்தீங்களா ராட்சச பறவைகளா, நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு விட்டேனே. ஆ, டேய் அண்ணா, இவன் ஆளே காலி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அவனுக்கு உதவி பண்ணு. நான் பாக்குறேன்டா. ஓகே, இப்ப நீ. சரி. இது வேலையே செய்ய மாட்டேங்குது. எழுந்துரு, எழுந்துரு. டேய் எழுந்துடுறா. இவன் ஒரே அடியா தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆஹா, சாவு இவன் விதியிலேயே இல்ல. அடி வாங்குறது தான் இவன் விதியில இருக்கு. வாடா, இவனை நம்ம ஆத்துக்கு கொண்டு போலாம். சரி. இவனுக்கு நினைவு வந்துருச்சுடா தம்பி. பாத்தியா, இவன் இப்ப கண்ணு திறந்து பார்த்தான். சரி. இவனை இப்படியே இந்த நிலைமையிலே விட்டுட்டு போயிடலாம். உங்களுக்கு மூளை வழுகி போச்சா என்னடா? இப்படி குளிர் காலத்துல என் மேல சின்ன தண்ணி ஊத்துறீங்களா? என்ன தாண்டா பண்ண நினைக்கிறீங்க? என்ன கொல்ல பாக்குறீங்களா? என்ன அறிவு கட்ட குண்டு நாங்க பசங்களா? உன்னை காப்பாத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இவன் முடிச்சுக்கிட்டா வாங்கிட்டு ஓடலாம். அறிவு கட்ட கரோடிகளா, உங்களை சும்மா விட மாட்டான்டா. ஆச்சு! ஆச்சு! ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது நல்ல விஷயமே இல்லையே. நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். அதுவும் சீக்கிரம் போகணும். என் கதை முடியறதுக்கு முன்னாடி நாங்க போய் சேரணுமே. ஆச்சு! 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 ஐயா ஐயா பாருங்க டாக்டர் ஐயா, எனக்கு அப்படி என்னதாக ஐயா ஆச்சு? ஆச்சு! எனக்கு பறவை காய்ச்சல் வந்திருக்கா என்ன? உன்னோட ரிப்போர்ட் என் கைக்கு வந்துருச்சு. நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு சளி தான் பிடிச்சிருக்கு. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ரொம்ப நன்றிங்க. எனக்கு வெறும் சளி மட்டும் தான் பிடிச்சிருக்கா? இது ரொம்பவே நல்ல விஷயம் டாக்டர் சார். எப்படி தள்ளி போ. அப்படின்னா நான் சீக்கிரம் குணமாயிடுவேன். உங்களோட உதவிக்கு நன்றி.